வணக்கம். இன்று உலகளவில் குழந்தைகள் யுத்தங்களினாலும் வியாதிகளினாலும் கொடூரமான கொலைகளினாலும் இரத்தம் சிந்தி மரணம் அடைகிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட கோர மரணங்கள்? குழந்தைகள் ஏன் கொல்லப்பட வேண்டும்? இதுபோன்று குழந்தைகள் இரத்தம் சிந்தி மரிப்பதை தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான காரியத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். குழந்தைகள், அவர்களின் சிரிப்பில் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அவர்களின் கனவுகளில் நாளைய உலகம் உருவாகிறது. ஆனால் மனிதன் தொடங்கும் போர்களினால் ஆயிரக்கணக்கான அப்பாவி குழந்தைகள் உயிரிழந்து போகிறார்கள். அந்த குழந்தைகளை பாருங்கள். அவர்கள் பூக்கவும் இல்லை, காய்க்கவும் இல்லை, கனி கொடுக்கவும் இல்லை, மொட்டுக்களிலேயே காய்ந்து கருகி போகிறார்களே. என்ன ஒரு வேதனையான விஷயம்! போர் என்பது சில தேசங்களுக்கிடையே நடைபெறும் விஷயமாகும். போர் நடப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நிலம், எல்லை, அதிகாரம், அரசியல் போன்ற காரணங்களினால் போர்கள் ஏற்படுகின்றன. இதில் எந்த காரணத்திலாவது குழந்தைகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்க குழந்தைகள் ஏன் போர்களினால் இரத்தம் சிந்த வேண்டும்? அது மட்டுமல்ல, அவர்கள் எந்த நாட்டிற்கும் எதிரியும் இல்லை, அவர்கள் எந்த இராணுவத்திலும் இல்லை, அவர்கள் எந்த ஏவுகணையையும் ஏவவில்லை, எந்த குண்டையும் வீசவில்லை. அப்படி இருக்க குழந்தைகள் ஏன் போர்களினால் இரத்தம் சிந்த வேண்டும்? அவர்கள் செய்த தவறு போர் நடக்கும் நாட்டில் பிறந்ததா? ஏன் இந்த அப்பாவி குழந்தைகளின் இரத்தம் சிந்தப்பட வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். இன்று உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் விளையாட வேண்டிய வயதில் உயிரிழக்கிறார்கள். சிலர் பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பவே இல்லை. சிலர் தூங்கிக் கொண்டிருந்த போது ஏவுகணைகள் அவர்கள் வாழ்க்கையை முடித்து விடுகிறது. இந்த குழந்தைகள் என்ன தவறு செய்தார்கள்? ஏன் இவர்களின் இரத்தம் சிந்தப்படுகிறது? இந்த ஆண்டு ஈரானில் ஒரு பள்ளியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 168 குழந்தைகளுக்கு மேல் உயிரிழந்தார்கள். பள்ளி மாணவிகள் வகுப்பில் இருந்தபோதே இந்த தாக்குதல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. காலை பள்ளிக்கு சென்ற அந்த குழந்தைகள் மாலை வீடு திரும்பவே இல்லை. இந்த தாக்குதலை நடத்திய நாடுகளுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் இடையே ஏதாவது நேரடி சம்பந்தம் உண்டா? இவர்கள் தங்களுடைய பள்ளியிலே படிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். பொதுவாக யுத்தங்களில் குழந்தைகள் மீதோ அல்லது பள்ளிகள் மீதோ எந்த தாக்குதலும் நடைபெறாது. எனவே பெற்றோர்கள் குழந்தைகளை அந்த நம்பிக்கையோடு பள்ளிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென்று ஏவுகணை தாக்குதல் நடைபெற்று குழந்தைகள் இரத்தம் சிந்தி மரித்து விடுகிறார்கள். இந்த சம்பவம் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இது மட்டுமல்ல, கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் உக்ரைன், காசா, சூடான், மியான்மர், ஈரான், இஸ்ரேல் உள்ளிட்ட போர்களில் ஆயிரக்கணக்கான அப்பாவி குழந்தைகள் தங்கள் உயிரை இழந்துள்ளனர். சில போர்களில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள், சில போர்களில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள். ஒரு குழந்தையை இழப்பது என்பது ஒரு உயிரை மட்டும் இழப்பது அல்ல, அந்த குடும்பத்தின் எதிர்காலத்தையே இழப்பதாகும். அந்த குழந்தையின் சிரிப்பால் நிறைந்த வீடு ஒரே நாளில் அமைதியாகிவிடுகிறது. தினமும் பள்ளிக்கு சென்ற பாதையை பார்த்து பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறார்கள். குழந்தையின் புத்தகங்கள், விளையாட்டு பொம்மைகள், காலியாக இருக்கும் படுக்கை, இவை அனைத்தும் அவர்களின் இருதயத்தை தினமும் காயப்படுத்துகின்றன. ஒரு தாய் தனது குழந்தையை மறக்கவே முடியாது. ஒரு தந்தை தனது குழந்தையை பற்றியே நினைத்து நினைத்து வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படுவார். உடன் பிறந்தவர்கள் தங்கள் சகோதரன் அல்லது சகோதரியின் இல்லாமையை ஒவ்வொரு நாளும் உணர்வார்கள். தாத்தா பாட்டி, உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரின் வாழ்க்கையிலும் அந்த இழப்பு ஆறாத காயமாகவே மாறிவிடுகிறது. இவ்வாறு குழந்தைகள் யுத்தங்களில் மரிப்பதும் பல்வேறு காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்டு மரிப்பதும் சமீப காலங்களில் அதிகமாக கேள்விப்பட முடிகிறது. இவ்வாறு குழந்தைகள் இரத்தம் சிந்தி மரிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன தெரியுமா? நான் சில நாட்களுக்கு முன்பாக மதிப்புக்குரிய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்களின் செய்தியை யூடியூபில் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதில் ஐயா அவர்கள் இப்படி சொல்லியிருந்தார்கள்: குழந்தைகளின் இரத்தம் சிந்தப்படும் போது சாத்தான் தன்னை பலப்படுத்திக் கொள்கிறான் என்று. நான் மீண்டும் சொல்லுகிறேன், குழந்தைகளின் இரத்தம் சிந்தப்படும் போது சாத்தான்
தன்னை பலப்படுத்திக் கொள்கிறான். எனவேதான் முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு குழந்தைகளின் இரத்தம் சிந்தப்படுகிறதை பார்க்கிறோம். எனவே இனி வரக்கூடிய காலங்களில் போர்கள் மூலமாகவோ, கொடூர கொலைகள் மூலமாகவோ, கொடிய நோய்கள் மூலமாகவோ குழந்தைகளின் இரத்தம் சிந்தப்படாதிருக்க நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும்.